எக்ஸலண்ட்டான ஒரு ரெமெடின்னு சொல்லலாம். இந்த பூவரச மரத்திலிருந்து இலைகளை பறிச்சுக்கணும். பூக்கள் இருந்தாலும் பறிச்சிக்கலாம். ஸோ இந்த பூக்கள், இலைகள், பூவரச இலை மற்றும் பூக்களை பறிச்சுட்டு வந்து மிக்சியில் அரைச்சி ஒரு சின்னதாக ஒரு 2-3 நெல்லிக்காய் அளவு நம்ம தனித்தனியாக உருட்டி எடுத்துக்கலாம். இதில் நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் தேங்காய் எண்ணெயோட தேங்காய் பாலும் கலந்துக்கணும். ஒரு 100 ml தேங்காய் எண்ணெய்னா ஒரு 100 ml கெட்டியான தேங்காய் பாலும் ரெண்டும் ஒன்றா கலந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த இலைகளையும் அதில் போட்டு நல்லா பாயில் பண்ணிக்கிறோம். நல்லா பாயில் பண்ணிவிட்டு இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் வந்து கஸ்தூரி மஞ்சளாகவும் இருக்கலாம், இல்லை சாதாரண நம்ம மஞ்சளாகவும் இருக்கலாம். இதை ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு அந்த எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். டெய்லி நைட்டு நம்ம கண்களை சுற்றி இதை அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். முகத்துலேயும் இதை வந்து தடவிக்கலாம். நிறைய பேருக்கு கழுத்தை சுற்றி ஒரு கருவளையம் இருக்கும், இல்லை வாயை சுற்றி இந்த லிப்ஸு, அதுக்கப்புறம் அண்டர் லிப்ஸில் நிறைய பேருக்கு அன்வான்ட் ஹேர் க்ரோத் இருக்கும். இந்த மாதிரி கண்டிஷனுக்கும் இந்த எண்ணெயை அப்ளை